Greetings everyone. Welcome to our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 7th Standard Social Science Term 1 Geography Unit 1 Interior of the Earth. ஸோ எர்த்தோட அந்த உள்ள இன்டீரியர் பார்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. Introduction. The Earth, our homeland, is a dynamic planet. The Earth's surface has lofty mountains, high plateaus, large plains and deep valleys, etc. The Earth's surface is constantly undergoing changes inside and outside. Have you ever wondered what lies in the interior of the Earth? What is the Earth made up of? Let us learn about this in detail. ஸோ நம்ம இந்த வாடுறோம் இல்லையா இந்த எர்த், நம்மளுடைய பூமி, ஹோம்லேண்ட், ஓகேவா? அது வந்து ஒரு டைனமிக் பிளானட். இது வந்து நிறைய வந்து ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு கட்டமைப்புன்னு சொல்லலாம். அதோட மேலே அந்த எர்த் சர்ஃபேஸ் மேலே நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது இல்லையா? அடுத்து பிளாட்டியூஸ் இருக்குது, மலைகள், அடுத்து பிளாட்டியூஸு, நெக்ஸ்ட்டு பிளெயின்ஸ், லார்ஜ் பிளெயின்ஸ், சமவெளின்னு சொல்லுவோம் இல்லையா அது, தென் டீப் வேலிஸ், பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி நிறைய தோற்றங்கள் இருக்குது அந்த எர்த் சர்ஃபேஸ், அந்த பூமிக்கு மேலே. ஸோ நிறைய எர்த் சர்ஃபேஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி அண்டர்கோயிங் சேஞ்சஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைடு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக எர்த் சர்ஃபேஸ் அந்த பூமியோட மேல் பரப்பில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அது அதாவது ஹாவ் யூ எவர் வண்டர்ட் வாட் லைஸ் இன் த இன்டீரியர் ஆஃப் த, நம்ம அந்த எர்த்தோட உள்ள இன்டீரியர் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா? எதனால் ஆனது அப்படின்றதாவது எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்குமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தோன்னா. ஸோ எதனால் அந்த எர்த் வந்து உருவாயிருக்கு, எப்படி மேடாயிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த லெசனில். இன்டீரியர் ஆஃப் த எர்த். The structure of the earth may be compared to that of an apple. ஸோ எர்த்தோட ஸ்ட்ரக்சரை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. On the basis of the study of the earthquake waves, the spherical earth is found to be 3 concentric layers. They are the crust, the mantle and the core. ஸோ அந்த waves இருக்கு இல்லையா, எர்த்குவாக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதிர்வு, அந்த அலைகள், அதோட பேஸில் வந்து எர்த்தை வந்து 3 லேயராக, 3 அடுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா க்ரஸ்ட், அதோட மேல் பகுதி, அடுத்து மேண்டில், ஸோ அது கவசம் மாதிரி, அடுத்து கோர், ஸோ சென்டராக என்ன இருக்குது அப்படின்றது. த க்ரஸ்ட், ஃபஸ்ட்டு க்ரஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். அதோட outermost layer. The crust is the outermost layer of the earth. Its thickness varies from 5 to 30 kilometer. It is about 35 kilometer on the continental masses and only 5 kilometer on the ocean floors. So அந்த outermost layer எதுனா க்ரஸ்ட். அதோடைய அந்த திக்னஸ் வந்து வேரி ஆகும், 5 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதோட இந்த திக்னஸ் வந்து வேரி ஆகும். இட் இஸ் அபவுட் 35 கிலோமீட்டர். ஸோ அது வந்து 35 அந்த 35 கிலோமீட்டர் வந்து கான்டினென்டல் மாசஸ், அந்த கான்டினென்ட்டில் இருக்கும். ஸோ இது கான்டினென்டல் மாசஸில் 35 கிலோமீட்டர் திக்னஸ் ஆகும். அதே மாதிரி ஓஷன் ஃப்ளோர்ஸ், அந்த கடற்கரை இருக்கு இல்லையா, அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ்லேயும் இருக்குது. டெஸ்பைட் கிரேட்டர் திக்னஸ், த கான்டினென்டல் crust is less dense than the oceanic crust because it is made of both light and dense rock டைப்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா கான்டினென்டல் அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப திக்னஸாக இருந்தாலும், அதாவது அதோட அந்த கான்டினென்டல் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும், டென்சர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓஷனிக் க்ரஸ்ட்டை விட வந்து இது வந்து திக்காக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய ராக்ஸ், டென்ஸ் லைட் அண்ட் டென்ஸ் ராக்ஸ், அந்த பாறைகள்லாம் வந்து கலந்துருக்கு. Because it is made of both light and dense rock types, the oceanic crust is composed mostly of dense rocks such as basalt. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த ஓஷனிக் crust வந்து அதோட மேற்பரப்பு வந்து எதனால் ஆனதுன்னா பாசல்ட்ன்ற ஒரு பாறையால் ஆனது. Earth is called as blue planet. 71% of the earth is covered by water. ஸோ earth வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா
ப்ளூ பிளானட், ப்ளூ கலரில் இருக்கிற அந்த ஒரு பிளானட்டு. ஏன்னா 75% அந்த எர்த் வந்து எதனால் கவர் ஆகிருக்குன்னா வாட்டரால் கவர் ஆகிருக்கு. த crust comprises of two distinct parts. ஸோ crust அதோட outermost layer இருக்கு இல்லையா. So the upper part consists of granite rocks and forms the continents. ஸோ அந்த க்ரஸ்டில் வந்து 2 பிரிவாக வந்து இருக்குது. என்னென்னா அந்த மேற்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து கிரானைட் ராக்ஸ், ரொம்ப பாறையால் ஆனது. கிரானைட் ராக்ஸ்னால் கருங்கல் பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ஆனது. அண்ட் ஃபார்ம் த கான்டினென்ட்ஸ். It has the main mineral constituents of silica and alumina. இதை தான் சியால்னு சொல்லுவோம். SI சிலிக்கா, AL அலுமினியம். ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் சியால். ஸோ சிலிக்காவும் அலுமினியம்ன்ற அந்த கான்ஸ்டியூன்ஸ் அதுதான் வந்து மெயின் மினரல் கான்ஸ்டியூன்ஸில். இட் ஹாஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 2.7 gram per centimeter cube. ஓகே, த க்ரஸ்டில். Next, page number 146. The lower part is a continuous zone of denser basaltic rocks forming the ocean floors, comprising mainly of silica and magnesium. It is therefore called sima. SI இங்கே silica, MA மெக்னீஷியம். சியால்னு என்ன பார்த்தோம், சிலிக்கா அண்ட் அலுமினியம் இல்லையா. ஸோ இந்த லோயர் பார்ட் பார்த்திங்கன்னா அந்த ஜோனில் வந்து நிறைய வந்து பாசல்ட் பாறையால் ஆன ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். ஃபார்மிங் த ஓஷனிக் ஃப்ளோர்ஸ் கம்ப்ரைசிங் மெயின்லி. இதில் என்ன நிறைய இருக்கும்னா வந்து சிலிக்காவும் மெக்னீஷியமும் தான் வந்து மெயின் கான்ஸ்டியூண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சீமான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது. இட் ஹாஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 3 gram per centimeter cube. இது வந்து இதோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஆவரேஜ் சராசரி அடர்த்தி பார்த்திங்கன்னா 3 gram per centimeter cube. ஆனால் க்ரஸ்ட் அதிலோடது பார்த்தோன்னா 2.7 gram per centimeter cube இல்லையா. த சியால் அண்ட் த சிமா டுகெதர் ஃபார்ம் த எர்த்ஸ் க்ரஸ்ட். ஸோ சியாலும் சிமாவும் சேர்ந்தது தான் வந்து எர்த்ஸ் க்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. சின்ஸ் த சியால் இஸ் லைட்டர் தேன் த சிமா, த கான்ஸ்டியூன்ஸ் கேன் பி செட் டு பி ஃப்ளோட்டிங் ஆன் அ sea of denser சிமா. ஸோ சியாலோட அடர்த்தி வந்து சிமா அடர்த்தியை விட வந்து கம்மி தான். அதனால தான் சிமா வந்து அதோட அந்த அடுக்கோட அந்த அடுக்கு மேலே வந்து மிதக்குது, ஃப்ளோட்டிங். ஏன்னா இதை விட டென்சர் அதிகம்ன்றதுனால இது வந்து மிதக்குது. இது இருக்குது பாருங்கள், க்ரஸ்ட்டு, அப்பர் மேண்டில், அடுத்து மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர். நெக்ஸ்ட் வந்து மேண்டல். மேண்டல்ன்றது ஒரு கவசம் மாதிரி. த நெக்ஸ்ட் லேயர் beneath the crust is called the mantle. ஸோ க்ரஸ்ட்டுக்கு அடுத்தது என்னதுன்னா mantle. It is separated from the crust by a boundary called Mohorovicic discontinuity. ஸோ அந்த க்ரஸ்ட்டுக்கிட்ட இருந்து மேண்டலாக பிரியுது இல்லையா, அந்த பவுண்ட்ரி அந்த எல்லையை வந்து என்ன சொல்கிறோன்னா மோஹோரோவிசிக். ஓகே, மோஹோரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். த மேண்டில் இஸ் அபவுட் 2900 கிலோமீட்டர் திக். மேண்டலோட திக்னஸ் எவ்வளோனா 2900 கிலோமீட்டர் அந்த ஒரு திக்னஸை கொண்டிருக்கு. இட் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. த அப்பர் மேண்டல் வித் அ டென்சிட்டி ஆஃப் 3.4 to 4.4 gram per centimeter cube extends down to 700 kilometer. The lower mantle having a density of 4.4 to 5.5 gram per centimeter cube extends from 700 to 2900 kilometer. ஸோ அதோட அந்த டென்சிட்டி சொல்கிறாங்க. அது அப்பர் மேண்டலோட லோயர் மேண்டலோடைய அந்த டென்சிட்டி அதோட அடர்த்தி இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த இன்டீரியர் ஆஃப் த எர்த் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஷின் இருக்குது. த கோர். நெக்ஸ்ட்டு என்னது கோர். த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் தி கோர். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பாரோஸ்பியர். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மேண்டல் பை அ பவுண்டரி கால்ட் வேச்சார்ட் குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இங்கே வந்து க்ரஸ்ட்டுக்கிட்டேருந்து மேண்டலுக்கு ஏற்பட்ட அந்த பவுண்ட்ரியை என்னன்னு சொல்லுவோம், மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. இந்த மேண்டல்லேருந்து கோர்க்கு ஒரு பவுண்ட்ரி வரும் இல்லையா, அதுக்கு வந்து வேச்சார்ட் குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த்தை வந்து கோர்ன்னு சொல்கிறோம். அவுட்டர் மோஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டு. இன்னர்மோஸ்ட் லேயர் எதுனா வந்து கோர்.
அவுட்டர்மோஸ்ட் லேயர் crust, இன்னர்மோஸ்ட் லேயர் எதுனா கோர். அதை வந்து பேரிஸ்பியர்னு சொல்லுவோம். அந்த கோரை வந்து என்னன்னு சொல்லுவோம், பேரிஸ்பியர்னு சொல்லுவோம். இட் இஸ் செப்பரேட், மேண்டல் கிட்டேருந்து செப்பரேட் ஆகிற பவுண்டரி பேர் என்னென்னா வெய்சார்ட் குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. நெக்ஸ்ட்டு த கோர் இஸ் ஆல்சோ டிவைடட் இன்ட்டு, கோரும் ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. என்னென்னு பார்க்கலாம். த அவுட்டர் கோர் என்னென்னா விச் இஸ் ரிச் இன் அயன் is in liquid state. It extends between 2900 to 5150 kilometer. ஸோ அவுட்டர் கோர், அந்த கோரில் வந்து அவுட்டர் கோர் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் கோர் வந்து நிறைய வந்து அதில் வந்து ரிச் இன் அயன், அதுவும் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், இரும்பு குழம்பு மாதிரி, அதனால் ஆனது அவுட்டர் கோரு. அதோட இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 2900லேருந்து 5150 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ஆழம் இருக்கும். அடுத்து இன்னர் கோர். த இன்னர் கோர் கம்போஸ்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெரஸ். ஸோ அவுட்டர் கோர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னர் கோர் வந்து நிக்கல் ஃபெரஸ். அதனால் ஃபர்ஸ்ட் 2 letters NIFE, நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அவுட்டர் கோர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், அது கம்ப்ரைசஸ் ஆஃப் அயன். இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், நிக்கல் அண்ட் ஃபெரஸ் ரெண்டுமே இருக்கும். த சென்ட்ரல் கோர் ஹேஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 5150 கிலோமீட்டர் டு 6370 கிலோமீட்டர். த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் கோர் இஸ் 13 gram per centimeter cube. ஸோ இதோட அந்த கோர், சென்ட்ரல் கோர் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் மையப்பகுதி வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், அதிக வெப்பமாக இருக்கும். அடுத்து ப்ரெஷரும் இருக்கும், அழுத்தமும் இருக்கும். அதோட இது வந்து எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 5150லேருந்து 6370 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதோட ஆழம் பறந்துருக்கும். அதோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா 13 gram per centimeter cube. So next, the crust forms only 1% of the volume of the earth. ஸோ அந்த crust வந்து 1% தான் வந்து அந்த earthோட இதில் வந்து ஆக்குபை பண்ணுது. 84% கன்சிஸ்ட் ஆஃப் தி மேண்டல் தான் வந்து 84% ஆக்குபை பண்ணுது. அடுத்து 15% மேக்ஸ் த கோர். ஸோ 15% கோர். டோட்டலாக பாருங்கள் 85 அண்ட் தென் 50 100%. த ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து அதோட ரேடியஸ் எவ்வளோனா 6371 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு த எர்த் மூமெண்ட்ஸ், அதோட நகர்வுகள் எப்படி இருக்குது பார்க்கலாம். த லித்தோஸ்பியர் இஸ் broken into a number of plates known as lithospheric plates. ஸோ அந்த லித்தோஸ்பியர் வந்து நிறைய வந்து நம்பர் ஆஃப் பிளேட்ஸ், தட்டு மாதிரி உடஞ்சிருக்குமா, அதை தான் வந்து லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் பிளேட் ஓஷியானிக் ஒரு கான்டினென்டல் மூவ்ஸ் இண்டிபெண்ட்லி ஓவர் த ஆஸ்தினோஸ்பியர். ஸோ அந்த ஒரு பிளேட்டும் என்னென்னா அந்த கான்டினென்டலாகவும் அடுத்து ஓஷியானிக் அந்த அந்த தட்டோட அது வந்து தனித்தனியாக வந்து இண்டிபெண்ட்டாக தனியாக வந்து அந்த மேலே அந்த புவியோட மேலோட வந்து அந்த அடுக்கில் இருக்கிறது வந்து ஆஸ்தினோஸ்பியர், அது மேலே மிதக்குது. த மூமெண்ட் ஆஃப் த எர்த்ஸ் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் டெக்டானிக் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த எர்த்தோட அந்த நகர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் அதோடைய மூமெண்ட் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா டெக்டானிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். த எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் தீஸ் பிளேட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த். ஸோ இது நகர்றதுக்கான அந்த எனர்ஜி எல்லாம் வந்து யார் கொடுக்கறதுனா வந்து எர்த்தோட அந்த உள்ளே இருக்கிற அந்த வெப்பமானது இது வந்து மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. These plates move in different direction at different speed. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா வெவ்வேறு திசையில் இருக்குது, வெவ்வேறு ஸ்பீடு, இது சேம் காமன் ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது இந்த பிளேட்ஸ் எல்லாமே. அடுத்து இதுதான் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸு. அட் பிளேசஸ் தீஸ் பிளேட்ஸ் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர் கிரியேட்டிங் வைட் ரிஃப்ட்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று அதை பிரிஞ்சு போகுது இல்லையா, விலகி செல்லும் போது ரொம்ப பெரிய ஒரு ரிஃப்டை ஃபார்ம் பண்ணுது. ரிஃப்ட்டுன்றது ஒயிட் ரிஃப்ட்டுன்னா அகன்ற பிளவுன்னு சொல்லலாம். ஸோ அதோட அந்த பிளவு வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த எர்த் சர்ஃபேஸு, எர்த்தோட அந்த மேற்பரப்பில். அட் சம் பிளேசஸ் தீஸ் பிளேட்ஸ் கம் க்ளோசர் அண்ட் கொலைட். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஒன்று வந்து கிட்டவே நெருங்கி அப்படியே மோதிக்குதான். கொலைடு கிட்டவே இருக்கும் போது க்ளோசர், அண்ட் கொலைட்னா வந்து
மோதிக்குது. When an oceanic plate collides with a continental plate, the denser oceanic plate is forced below the continental plate. ஸோ இது வந்து ஓஷியானிக் பிளேட் வந்து அந்த காண்டினென்ட் பிளேட் மேலே வந்து மோதும்போது அதோட டென்சர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஓஷியானிக் பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து காண்டினென்டல் பிளேட்டோட அதுக்கு கீழே போயிடுது. ஏன்னா இது டென்சர் அதிகன்றதுனால. As a result of the pressure from above, the rocks heats up and melts. The molten rocks rise again, forming volcanic mountains along the continental edge. Alternatively, a trench may be formed between two plates. ஸோ இந்த மாதிரி போகும்போது அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்தினால அதோட மேல் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட்ஸ் அப், ராக்கெல்லாம் வந்து ரொம்ப வெப்பத்தினால உருகி அண்ட் மெல்ட் உருக தொடங்கிடுச்சு. ஸோ அடுத்து அந்த மால்டன் ராக்ஸ்லாம் ரைஸ் அகெயின். ஸோ அந்த உருகின இது வந்து எரிமலையாக வந்து உருவெடுத்து ஃபார்மிங் வால்கானிக் மவுண்டெயின்ஸ் அலாங் த காண்டினென்டல் எட்ஜ். ஸோ அந்த காண்டினென்டல் க்ரஸ்ட் மேலே ஒரு எரிமலை பாறை மாதிரி அப்படியே எரிமலை குழம்பு மாதிரி வருது. இதே மாதிரி அ ட்ரென்ச் மே பி ஃபார்ம்டு பிட்வீன் டூ பிளேட்ஸ். ஸோ அதே மாதிரி ரெண்டு பிளேட்ஸ்க்கு மோதிக்கும் போது அந்த கடல் அகழின்னு சொல்லுவோம்ல, ட்ரென்ச், அது வந்து ஃபார்ம் ஆகுது. In some cases, when two continental plates converge, neither plate can be forced under the other. Instead, folds may be created. Great mountain ranges like the Himalayas have been formed in this way. ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று அந்த மோதிக்கும் போது neither plate can be forced under the other. ஸோ வளைஞ்சி மடிப்பு மாதிரி உருவாயிடுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஹிமாலயாஸும் வந்து உருவானது இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபோல்ஸ் மாதிரி அந்த மடிப்பு மாதிரி உருவாகுது. அடுத்தது, the movement of these plates causes changes on the surface of the earth. The earth movements are divided on the basis of the forces which causes them. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகுது இல்லையா, அந்த சர்ஃபேஸ் which causes the அந்த earth surface மேலே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து உருவாக்குது. the earth movements are divided. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதோட ஃபோர்ஸ் மூலியமாக, அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து இப்போ டூ டைப்ஸாக பிரிக்கலாம், டூ டிவிஷன்ஸ். the forces which act in the interior of the earth. ஸோ அந்த புவிக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ். அண்ட் த ஃபோர்ஸஸ் தட் ஒர்க் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் கால்ட் ஆஸ் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஸோ இன்டீரியர் ஆஃப் த எர்த்னா எண்டோ, அவுட்டர், அதாவது ஒர்க் ஆன் த சர்ஃபேஸ், அதுக்கு மேற்பரப்பில்னா வந்து அது வந்து எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ் சடன் மூமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் ப்ரொடியூஸ் ஸ்லோ மூமெண்ட்ஸ். ஸோ எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பாராத ஒரு மூமெண்ட்ஸை கொடுக்கும், நகர்வை கொடுக்கும். அதே எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா மெதுவாக, ஓகேவா, ஸ்லோ மூமெண்ட்ஸை கொடுக்கும். அடுத்து, எண்டோஜெனிக் மூமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் எர்த் குவாக் அண்ட் வால்கேனோஸ் தட் காஸ் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அது சடனாக மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அப்போ எண்டோஜெனிக் மூமெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா எர்த் குவாக்ன்றது நிலநடுக்கம். அடுத்து வால்கேனோம்னா எரிமலை வெடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து உருவாக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த மேலே எர்த் சர்ஃபேஸில். The asthenosphere is the part of the mantle that flows and moves the plates of the earth. So asthenosphere வந்து எதுக்கும் பார்ட் ஆஃப் த மேண்டல் தட் ஃப்ளோஸ் அண்ட் மூவ்ஸ் அந்த பிளேட்ஸ் ஆஃப் எர்த் மேலே வந்து அதுக்கு இடையே உட்பட்ட அந்த பாறைக்கோளம் தான் வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா earthquake என்ன, நிலநடுக்கம். A sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. ஸோ அந்த earth crust மேலே ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து அதிர்வு வைக்கிற மாதிரி, அதிர்வு, ஷேக்கிங், இல்லைனா ட்ரெம்பிளிங், அசைவோ அதிர வைக்கிறதோ, இதுதான் வந்து அந்த நடுக்கத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா earthquakeன்னு சொல்லுவோம். The point where these vibrations originate is called the, அந்த பாயிண்ட் எங்கே வந்து அந்த மூமெண்ட் உருவாகுதோ அதை என்னன்னு சொல்லுவோன்னா ஃபோக்கஸ் ஆஃப் த எர்த் குவாக். ஓகே, ஃபோக்கஸ்ன்றது அந்த ஒரு சின்ன இடத்துல வந்து அந்த நிலநடுக்கம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து ஃபோக்கஸ் ஆஃப் த எர்த் குவாக்னு சொல்லுவோம். த பாயிண்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் டைரக்ட்லி அபவ் த ஃபோக்கஸ் இஸ் கால்ட் தி எபிசென்டர். ஸோ அந்த
ஒரே இடத்துல வந்து நிலநடுக்க ஏற்படுத்துது, அதை வந்து ஃபோக்கஸ்னு சொல்கிறோம். அதோட அந்த சென்டர் இருக்கு இல்லையா, டைரக்ட்லி அபவ் தி ஃபோக்கஸ், அந்த புவியோட்டுக்கு அந்த எர்த்ஸ் சர்ஃபேஸ்க்கு மேலே, த பாயிண்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் டைரக்ட்லி அபவ் த ஃபோக்கஸ்க்கு மேலே இருக்கிறது என்னென்னா எபி சென்டர்னு சொல்கிறோம். ஃப்ரம் த ஃபோக்கஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த ஃபோக்கஸ் த எர்த்குவாக் வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ். ஸோ அந்த எர்த்குவாக் ஆகுது இல்லையா, அந்த அதிர்வுகள் வந்து பல டைரக்ஷன்ஸில் வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த அலைகள்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும். அதுதான் வந்து சீஸ்மிக் வேவ்ஸ். த எர்த்குவாக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த அதிர்வுகள்லாம் வந்து ஒரு கருவி மூலயமா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அது பேர் தான் சீஸ்மோகிராஃப். என்னது? சீஸ்மோகிராஃப். த மேக்னிடியூட் ஆஃப் அன் எர்த்குவாக் இஸ் மெஷர்ட் பை த ரிக்டர் ஸ்கேல். ஸோ இதை வந்து ஒரு அளவை கொண்டு அளக்கலாம். அதுக்கு பேர் தான் ரிக்டர் ஸ்கேல். ஸோ எர்த்குவாக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் சீஸ்மோகிராஃப். த மேக்னிடியூட் ஆஃப் அன் எர்த்குவாக் இஸ் மெஷர்ட் பை ரிக்டர் ஸ்கேல். ஸோ அந்த ஆற்றலோட அந்த செறிவு எப்படி இருக்குது ஏறுது அப்படின்றத ரிக்டர் ஸ்கேல் மூலயமா வந்து நம்ம கணக்கிட்டுக்கலாம். த நம்பர் ஆன் தி ஸ்கேல் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 9. த ரிக்டர் ஸ்கேலில் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. காசஸ் ஆஃப் எர்த்குவாக் எதனால் வந்து தோன்றுறது, அதுக்கு காரணங்கள் என்ன பார்க்கலாம். காசஸ். த சீஃப் காஸ் ஆஃப் எர்த்குவாக் இஸ் த சடன் ஸ்லிப்பிங் ஆஃப் த portion of the earth's crust along fractures or ஃபால்ஸ். ஸோ அந்த எர்த் குவாக் இருக்கு இல்லையா, அது என்னென்னா எர்த் க்ரஸ்ட் மேலே ஒரு சின்ன ஒரு விரிசலோ இல்லை ஜஸ்ட் ஒரு ரிஃப்ட் மாதிரி பிளவு மாதிரி அந்த மாதிரி அதை வந்து கீழே இறங்கிறது வந்து அதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். ஃப்ராக்சர் ஆர் ஃபால்ட். த மூமெண்ட் ஆஃப் த மால்டன் ராக்ஸ் அண்டர்நீத் த சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரெயின்ஸ் விச் பிரேக் த ராக்ஸ் அப்பார்ட். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் என்ன ஆகும், அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து திடீர்னு வேகமாக கீழே நகரும் போது ஒரு அழுத்தம் கொடுக்குதா. ஸோ அதனால் அந்த பாறைலாம் உடையுது. ஸோ இந்த அதிர்வு என்ன ஆகுதுன்னா த சடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட் மாஸ் காசஸ் upheavals in the crust of the earth, sending vibration or waves into the surrounding portions of the earth. ஸோ இந்த வந்து உடஞ்சிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும்னா சுற்றிலும் அந்த அதிர்வு வைப்ரேஷன்ஸ் ஏற்படும், அந்த வேவ்ஸ். சம்டைம்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இட் செல்ஃப் கிராக்ஸ். ஸோ சில டைம் என்னென்னா அந்த எர்த் சர்ஃபேஸ் மேலே இருக்கு இல்லையா, அதுவே கூட வந்து கிராக் ஆகிடும். நம்ம சில படத்துலலாம் பார்த்துருக்கோம், அப்படியே வந்து பூமி மேலேயே வந்து ரோடு இருக்கும், அப்படியே பிளவு ஏற்படுற மாதிரி இருக்கும். Effects of earthquake. Earthquakes may cause changes in the earth's surface. ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் விளைவுகள் என்ன இருக்கும்னா வந்து earthquake may cause changes in the அந்த earth surfaceக்கு மேலே வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். Vibration often set landslides in mountainous regions. ஸோ மலை பிரதேசத்தில் பார்த்தோன்னா அந்த நிலநடுக்கம் இருந்தால் நிலச்சரிவு மாதிரி அப்படியே மேலே மலை மேலே இருந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டு வரும் இல்லையா, அது மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஏற்பட காரணமாக இருக்கும். A greater danger in an earthquake is the falling of buildings. ஸோ இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா வந்து அந்த பில்டிங்கெல்லாம் இடிந்து எர்த்குவாக்னால சம்டைம்ஸ் பில்டிங்ஸே கூட நம்ம கீழே விழலாம் அந்த ஒரு அதிர்வுனால. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் விச் கொலாப்ஸ்ட் வேர் மேட் ஆஃப் மட் அண்ட் பிரிக்ஸ் அண்ட் ப்ரூவ் டு பி டெத் ட்ராப்ஸ். ஸோ இது வந்து மண்ணால் அப்புறம் செங்கல்னால் வந்து கட்டின வீடாக. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் அந்த மட், அதாவது மண்ணால் செங்கல்லால் கட்டின வீடு எல்லாமே என்ன ஆகுது இந்த எர்த்குவாக்னால் அப்படியே இடிஞ்சு அப்படியே சரிஞ்சு விழுந்து டெத் ட்ராப். ஸோ அது கட்டப்பட்ட அது வந்து ஒரு மரணக்குழி மாதிரி இருக்காது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் நேச்சுரலி டிஸ்டர்ப்டு பை சச் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இந்த வந்து எர்த்குவாக்னால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஃபயர் இஸ் அனதர் கிரேட் டேஞ்சர். ஸோ தீப்பிடிக்க இது வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஆபத்து இல்லையா. தெர் ஆர் 3 types of earthquake waves. 3 டைப் ஆஃப் earthquake அந்த அதிர்வு இருக்குது. என்னென்னா P waves or longitudinal waves, S waves or transverse waves, L waves or surface waves. இந்த 3 types of waves இருக்குது earthquakeல. An earthquake which originates below or near the sea causes great disturbance in the water. ஸோ கடலுக்கு அடியிலையோ இல்லை அந்த ஓஷன் மேலேயோ அந்த கடலுக்கு மேலேயோ ஏற்படுற அந்த டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா வந்து ஜாஸ்தி ஒரு வாட்டரில் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக ஏற்படுத்தும். The floods and waves cause great loss of life, sometimes more than
ஜப்பான் அண்ட் எர்த்குவாக். ஸோ அந்த ஃப்ளட்டும் வந்து அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய அலையும் அந்த வெள்ளமும் வந்து சில நேரத்தில் வந்து இந்த இந்த அதிர்வலைனால் ஜாஸ்தி உயிரிழப்பு இல்லைனா இப்போ ரொம்ப பெரிய சேதம் ஏற்படும் இட் செல்ஃப். சுனாமி, a Japanese term, is the name given to the huge waves caused in the sea by an earthquake. ஸோ earthquakeனால ஏற்படுற அந்த ஒரு இதுதான் வந்து சுனாமி. அது வந்து ஜப்பானிய வேர்டு. ஓகே, ஜாப்பனீஸ் டேர்ம். இந்த நிலநடுக்கத்தினால வந்து அந்த சீல வந்து பெரிய பெரிய அலைகள் உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து சுனாமின்னு சொல்லுவோம். சுனாமிஸ் ஆர் குவைட் காமன் அலாங் த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான் அண்ட் அதர் ரீஜன்ஸ் இன் த பசிபிக் ஓஷன். ஸோ சுனாமி வந்து ஜப்பான் அந்த கடலோர பகுதியும் வந்து அதுக்கடுத்து பசிபிக் அந்த இருக்காங்க இல்லையா, அந்த ரீஜனில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த சுனாமி வந்து ரொம்ப அதிகமாக வந்து நிகழும். On 26 December 2004, tsunami in the Indian Ocean swept coastal areas of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. 2004 டிசம்பர் 26 வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சுனாமி ஏற்பட்டுச்சுன்னா இந்தோனேஷியா, அடுத்து இந்தியாவில், அடுத்து ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த நாட்டிலலாம் வந்து அந்த கடலோர பகுதியில் வந்து என்ன ஆச்சு, ஜாஸ்தி பொருள் சேதம் ஏற்பட்டுச்சு. தி காஸ்ட் இம்மன்ஸ் டேமேஜ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த கோஸ்டல் ஏரியா. ஸோ நிறைய பேரும் உயிரிழப்பும் நேர்ந்துச்சு. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக். ஸோ அது எங்கெல்லாம் பரவி இருந்ததுன்னா, த வேர்ல்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக் கோயின்சைட் வெரி க்ளோஸ்லி வித் தேட் ஆஃப் வால்கனோஸ். ஸோ இந்த பிளேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரதேசங்கள்லாம் எல்லாமே வந்து வால்கனஸோட ஒட்டியே வந்து அது வந்து ஏற்படுது. ரீஜன்ஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் சிஸ்மிசிட்டி ஆர் சர்க்கம் பசிபிக் ஏரியாஸ் வித் த எபிசென்டர்ஸ் அண்ட் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்சஸ் அலாங் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இப்போ வந்து பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அங்கே அதுக்கடுத்து மோஸ்ட்லி வந்து அந்த நிலநடுக்க பகுதியாக இருக்கிறது வந்து அந்த பகுதியை ஒட்டியே வருது. அடுத்து இட் இஸ் செட் தட் about 68% of earthquake occur in this belt. ஸோ 68% வந்து earthquake வந்து இந்த பகுதியில் வந்து ஏற்படுது. அடுத்து 31% of earthquake takes place in the Mediterranean Himalayan belt. ஸோ பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பசிபிக் ஓஷன் ஒட்டி அது 68%. அடுத்து மெடிட்டரேனியன் ஹிமாலயன் பெல்ட்டில் வந்து 31%, இன்க்ளூடிங் ஏஷியா மைனர், த ஹிமாலயாஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்ட் சைனா. The remaining percent of earthquake occur in northern Africa and Rift Valley areas of the Red Sea and Dead Sea. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1% வந்து ஆஃப்ரிக்காவில், அடுத்தது ரெட் சி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது டெட் சி இந்த பள்ளத்தாக்குலலாம் வந்து ஏற்படுது. In India, the Himalayan region and the Ganga Brahmaputra Valley are prone to earthquakes. ஸோ இந்தியாவில் வந்து ஹிமாலயா அந்த பகுதியும் அடுத்து கங்கா பிரம்மபுத்திரா அந்த சமவெளிலாம் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே வந்து earthquake ரீஜனாக வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். A number of earthquakes have been experienced in this region. ஸோ நிறைய வந்து நிலநடுக்கம் இந்த ரீஜனில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் தெம் வேர் வெரி சிவியர் அண்ட் காஸ்ட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ். ஸோ சிலது வந்து ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா அந்த எர்த்குவாக்னால ஜாஸ்தி சேதமாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் த எர்த்குவாக் ஆஃப் உத்தர்காஷி in 1991 and Chamoli in 1999. The Deccan Plateau, which was supposed to be comparatively free from the dangers of earthquake, has experienced two severe earthquakes in the past: the Koyna, Maharashtra earthquake in 1967 and the Latur earthquake in 1993. ஸோ மோஸ்ட்லி வந்து டெக்கன் பிளாட்டியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேரிட்டிவாக வந்து எர்த்குவாக்கில் வந்து அந்தளவுக்கு டேஞ்சர்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து இங்கேயும் எர்த்குவாக் 2 சிவியர் எர்த்குவாக் நடந்திருக்கு. த கொய்னா மகாராஷ்டிரா எர்த்குவாக் in 1967 at the லத்தூர் எர்த்குவாக் 1993ல. நெக்ஸ்ட்டு வால்கேனோன்றது எரிமலை. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.